Hey all, welcome back to our channel. நான் உங்கள் செலஸ்டன். ப்ரீவியஸ் கிளாஸில் இன்விசிபிள் செயின் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து டபுள் லேயரில் இன்விசிபிள் செயின் எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா டபுள் லேயரில் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் நம்ம எடுக்கணும் அப்படின்னு ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கிளாஸ்க்கு தேவையான திங்ஸ் இது எல்லாமே தான். ஏன்னா நம்ம இன்விசிபிள் செயின் மேக்கிங் கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லி என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் கிளாஸில் எழுதியிருப்பேன். ஸோ அதே திங்ஸ் தான் இந்த கிளாஸ்க்கும் நமக்கு தேவைப்படும். ஸோ மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம எவ்வளோ லென்த்துக்கு எடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆக லேட் ஆகும்ல. ஸோ அதனால் OHP ஷீட் எடுத்து அதில் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து லோட்டஸ் டிசைன் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் வந்து டபுள் லேயர் செயின் வந்து நான் மேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் லோட்டஸ் டிசைன் தான் கொடுக்க போகிறேன். ஸோ லோட்டஸ்க்கு வந்து நான் ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்து அதில் வந்து செட் பண்ணியிருக்கேன். நான் லோட்டஸ் மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஐ ஷேப்பில் செட் பண்ணாலும் சரி, ட்ராப் ஷேப்பு, உங்களுக்கு எந்த ஷேப் வந்து அவைலபிள் இருக்கோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது லோட்டஸ் டிசைன் கொடுத்ததுக்கப்புறம் நான் சைடில் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி, ஏன்னா நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் வந்து சென்டரில் மட்டும் தான் பென்டென்ட் இருக்க மாதிரி நம்ம டிசைன் கொடுத்துருந்தோம். இதில் 2 சைடு சென்டர் அந்த மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ 2 சைடுக்கு வந்து நம்ம டிசைன் கொடுக்கறதுக்காக நான் ட்ராப் ஷேப் இருக்குல்ல, அந்த ட்ராப் ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ சென்டரில் வந்து ட்ராப் ஷேப் கொடுத்து அதுக்கு 2 சைடும் வந்து ஹாஃப் மூன் ஷேப் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வந்து உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி ஷேப்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். சென்டரில் வந்து ஒரு ட்ராப் ஷேப்பு, 2 சைடும் வந்து ஐ ஷேப் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அதுக்கு சென்டரில் அந்த கீழே வந்து ஒரே ஒரு குட்டி ரவுண்ட் ஸ்டோன் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சைடில் கொடுக்கறதுக்காக நான் டிசைன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்களுமே வந்து முன்னாடியே டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆனோன்னா கட் பண்ணி நீங்கள் செயின் வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நான் அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகும். ட்ரை ஆணுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கடுத்த டிசைன் டக்கு டக்குன்னு நம்ம பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம செயின் கியர் வயர் வந்து எடுத்து எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு குந்தன் ஸ்டோனுக்கு வந்தோம் அப்படின்னா அது நல்லா ஸ்டிக் ஆகாது, விழுந்துகிட்டே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த போர்ஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதே இது பென்டென்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பென்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பென்டென்ட் இல்லாமல் குந்தன் ஸ்டோனில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு OHP ஷீட்டில் வந்து ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் கியர் வயர் அந்த இதெல்லாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் 4, ஏன்னா ஆக்சுவலாக நான் 4 தான் வந்து கொடுக்க போகிறேன். சென்டரில் ஒன்று, நம்ம 2 லேயர் எடுக்க போகிறோம்ல, அந்த 2 லேயருக்கும் வந்து சென்டரில் ஒரு பென்டென்ட் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இதை வந்து 2 சைடு நான் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ நமக்கு 4 தான் தேவைப்படும். எதுக்கும் இருக்கட்டும், இன்கேஸ் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் எதுக்கும் 6 நான் ரெடி பண்ணுறேன். பட் நான் யூஸ் பண்ணுறது 4 தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை தேவைப்படுதோ அத்தனை நீங்கள் எடுத்து எடுத்து செட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கியர் ஒயர் இதெல்லாம் வந்து கட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த டைம் வந்து இது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஒரு ஓரமாக நம்ம வச்சிடலாம், அது வந்து ட்ரை ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கியர் ஒயர் இருக்குல்ல, அதை தான் வந்து கட் பண்ண போகிறோம். கியர் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதோட அந்த எட்ஜு பாயிண்ட் இருக்கும்ல, நம்ம அதில் உள்ள மடக்கி வைக்கிறோம்ல, ஸோ அது மடங்கி இருக்கும். அதனால் இந்த போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வளைஞ்சிருக்கனால நமக்கு தேவைப்படாது. ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ச் டேப் இருக்கும்ல, ஸோ அந்த டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்து நான் மெஷர்மெண்ட்டு ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வந்து செயின் தேவைப்படுதோ அந்த லென்த்தை பொறுத்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் கழுத்தில் வச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து டேப்பு இல்லை, என்னால் டேப்பில் அளக்க முடியல அப்படின்னா உங்களோட நெக் இருக்குல்ல, எவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த செயின் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் நெக்கில் வச்சே மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லென்த்தாக வேணும் அப்படின்னா அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் நெக்கை வச்சே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் டேப்பில் தான் அளந்திருக்கேன். ஸோ நான் 18 எடுத்திருக்கிறேன் நான். ஸோ டபுள் லேயர் கொடுக்குறனால எனக்கு கொஞ்சம் லாங்காக வேணுன்றனால நான் 18 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ 18 எடுத்துகிட்டு அதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். 17 வச்சு பார்த்தேன், அது ரொம்ப கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எனக்கு அந்த 2 லேயரும் நல்லா தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் கீழே 18 இன்ச் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு செகண்ட் லேயர் நம்ம கொடுப்போம்ல, ஐ மீன் சின்ன லேயர், அந்த சின்ன லேயருக்கு வந்து நான் 14 எடுத்திருக்கேன் நான். சாரி, சின்ன லேயருக்கு 16 எடுத்திருக்கேன் நான். 14 வந்து கழுத்தை ஒட்டி ரொம்ப இதாக இருக்கும். ஸோ நான் வந்து 16 எடுத்திருக்கேன். நீங்கள் அதே மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் நெக்கில் வந்து ஒரு தடவை வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட் ஆயிரும். அளவு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து எப்போயுமே வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்கள் நெக்கில் வந்து வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கியர் ஒயரை வந்து தூக்கி நீங்கள் ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த 2 லேயர் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ 2 லேயருக்கு ஏற்ற மாதிரி வந்து கியர் ஒயர் எடுத்தாச்சு. அந்த ஒயர் எடுத்துகிட்டு இப்போ 2 இதையுமே வந்து ஈக்குவலாக வச்சு பாருங்கள். ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, ரெண்டும் ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த சென்டர் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம பென்டன்ட் அந்த சென்டரில் தானே நம்ம கொடுப்போம். ஸோ அதனால அந்த சென்டர் பாயிண்ட் கிடைக்கிறதுக்காக 2யும் ஈக்குவலாக வச்சு இந்த மாதிரி வளைச்சி பாருங்கள். உங்களுக்கு இந்தளவுக்கு ஓகே அப்படின்னா இந்தளவுக்கு வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து அந்த நம்ம கொடுக்குறோம் அந்த சின்ன லேயர் அது வந்து இன்னும் ஷார்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வயரை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 இன்ச் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 16 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சு அதோட சென்டர் பாயிண்ட்டை வந்து அதை கொஞ்சம் இப்படி மடக்கி விட்டீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் மடங்கிக்கும். ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். அந்த இடத்துல நீங்கள் பென்டன்ட் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நம்மளோட அந்த ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் கிளாஸ் வந்து முடிய போகுது. ஆக்சுவலாக ஒரு 43-44 கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்து 43 கிளாஸ் வரைக்குமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்னும் 1-2 கிளாஸோடு வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இந்த கிளாஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி நம்மளோட கிளாஸ்க்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் தாராளமாக வாங்கிக்கலாம். சர்டிஃபிகேட்டோட அமௌண்ட் 300 ருபீஸ் வரும், ப்ளஸ் ஷிப்பிங் 50 ருபீஸ் வரும். ஸோ யாருக்காவது கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் என்கிட்ட வாங்கிக்கலாம். சர்டிஃபிகேட்டோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளாஸு ஃபஸ்ட்டு சிலபஸ் இருக்கும்ல, அந்த சிலபஸ் கிளாஸ்லேருந்து லாஸ்ட்டாக வந்து நான் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணுறேனோ அந்த கிளாஸ் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு வீடியோவாக சப்மிட் பண்ணணும். இது மாதிரி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஸோ சர்டிஃபிகேட்டோட அமௌண்ட் 300 வரும், 300 ப்ளஸ் ஷிப்பிங் 50 ருபீஸ் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ இது வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிருக்கு. நம்ம ஐபின் எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஐபினை வந்து இதில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணுறப்ப நான் வந்து ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஐபின் வந்து நம்ம சாஞ்ச மாதிரி பண்ணக்கூடாது, கொஞ்சம் செங்குத்தாக இருக்க மாதிரி நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும்.
அந்த மாதிரி அந்த கர்வ் இருக்கும்ல, அது வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து அது கியர் வயருக்குள்ளே வந்து நம்மளால் சரியாக நுழைக்க முடியும். இல்லை அப்படின்னா அது திரும்பிக்கிட்டே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க. இப்போ நான் பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி இந்த டைரெக்ஷனில் தான் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஓஹெச்பி ஷீட் இருக்கும்ல, சாரி வேக்ஸ் ஷீட் இருக்கும்ல, அந்த வேக்ஸ் ஷீட்டை வந்து கட் பண்ணி இதுக்கு மேலே அப்படியே ஒரு லேயர் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுறலாம். ஸோ எல்லா இதுவும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்க பேலன்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த சைடில் வைக்கிறதுக்காக ஒரு பென்டென்ட் மாதிரி ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வேக்ஸ் ஷீட் போட்டு ஐபின்னோட கனெக்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஊதுபத்தி வச்சு அந்த சைடில் இருக்க அந்த ஓஹெச்பி ஷீட் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு எக்ஸஸ் வந்து அதிகமாக இல்லை, அதனால் நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஊதுபத்தியை வச்சு சைடில் இருக்க அந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் அந்த குந்தன் ஸ்டோன் பென்டென்ட் மட்டும் கிளியராக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் வந்து ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். ஆரி ஒர்க் கிளாஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் நான் குரூப்பில் நான் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். அந்த கிளாஸுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். எந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. கிளாஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு
உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னாலும் அந்த கிளாஸ்க்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, கிளாஸ் ஃபீஸு அப்படி எந்த மாதிரி ஃபீஸும் வந்து உங்கள்கிட்ட இருந்து நான் கலெக்ட் பண்ண போகிறது கிடையாது. கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மெஹந்தி கிளாஸு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், மெஹந்தி கிளாஸும் வந்து 3rd பேட்ச் வரைக்குமே வந்து கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 3rd பேட்சும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி பேங்கிள் கிளாஸும் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிருச்சு. இன்னும் 1 or 2 வீடியோஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 கிளாஸஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த கிளாஸஸும் ஃபினிஷ் ஆகிருச்சு அப்படின்னா செகண்ட் பேட்ச் வந்து அதுலேயும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபினிஷ் பண்ணாதவங்க இல்லை அடுத்து அந்த வீடியோ பார்த்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், எந்த அமௌண்ட்டுமே கிடையாது. ஸோ இது எல்லாமே இதே மாதிரி வந்து நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டு ஓஹெச்பி ஷீட் வேக் ஷீட் எடுத்து அதை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அந்த ஒயர் எடுத்துக்கலாம். ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லாங்காக நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல அந்த போர்ஷன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பென்டென்ட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. பென்டென்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கியர் லாக்கு, அதுக்கப்புறம் ஒரு பீடு, அதுக்கப்புறம் ஒரு கியர் லாக், அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து இப்படி ஒன்று சென்டரில் வந்து ஒரு பென்டென்ட்டு கொடுத்துட்டு 2 சைடும் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கியர் ஒயர் கொடுத்தாலும் சரி, இல்லை அப்படின்ட்டு இதை எடுத்துகிட்டு நீங்கள் கியர் ஒயர் ஒன்று, ஒரு பென்டென்ட்டு, கியர் லாக்கு, ஒரு பீடு, கியர் லாக், அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கொடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு கியர் லாக்கு, ஒரு பீடு, அதுக்கப்புறம் ஒரு கியர் லாக். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த ஒவ்வொரு சைடும் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அசையாமல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொடுத்துட்டு அதை ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இந்த சைடு எப்படி கொடுத்துருவோமோ அதே தான் ஆப்போசிட் சைடும் கொடுக்கணும். ஸோ ஒரு கியர் லாக்கு, ஒரு பீடு, கியர் லாக், அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்துட்டு அதையும் லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செகண்ட் டபுள் லேயரில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். பட்டு நம்ம வந்து இந்த ஹூக் மாட்டோம்ல அந்த இடத்துல தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். ஏன்னா நம்ம டபுள் லேயர் கொடுத்துருக்கனால அந்த 2 எட்ஜஸும் வந்து நம்ம கியர் லாக் வச்சு லாக் பண்ணணும். ஸோ அது வந்து லாஸ்ட்டாக எப்படி நான் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அடுத்து வந்து இப்போது ஒரு லேயர் வந்து கொடுத்தாச்சு, ஐ மீன் சென்டர் பென்டென்ட் நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 2 சைடும் வந்து நம்ம ஒரு சின்ன பென்டென்ட் இருக்க மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் 2 சைடுமே வந்து இந்த மாதிரி கியர் லாக் ஒன்று கொடுத்துக்கோங்க. லாக் கொடுத்துட்டு அது 2மே உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துலையே வந்து கியர் லாக்கை வந்து அப்படியே லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பீட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றா என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த 2 சைடும் ஈவனாக இருக்கும் நமக்கு. இல்லைன்னா ஒரு சைடு மேலே ஏற்றி ஒரு சைடு கீழே இறக்கி அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே 2 சைடுமே வந்து ஒவ்வொரு கியர் லாக் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பீடு, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பென்டென்ட் மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கியர் லாக் கொடுத்துக்கோங்க. கியர் லாக் கொடுத்து அதை லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம அந்த பென்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம 2 லேயருக்குமே நம்ம கொடுக்க போகிறோம்.
ஸோ நான் வாய்ஸ் வந்து மியூட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. செகண்ட் லேயரும் இதே மாதிரி தான். நம்ம ஃபஸ்ட் லேயர் எப்படி ரெடி பண்ணோமோ அதே மாதிரி தான் செகண்ட் லேயரும் ரெடி பண்ணுறோம். ஸோ நான் எதுக்கு வாய்ஸ் கட் பண்ணேன்னா, நான் பேசிகிட்டே இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு புரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் வந்து நான் வாய்ஸை கட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி வந்து ரெண்டுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது லாஸ்ட்டாக நம்ம வந்து
நான் ஆக்சுவலாக 2 கொடுத்தேன். எனக்கு அது கரெக்டாக இல்லை. அதனால் ஒரு லாக்கை வந்து வெளியில் எடுத்துட்டு ஒரு லாக் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ ஒரு லாக் எடுத்துகிட்டு அந்த வயரை வந்து 2மே வந்து உள்ளே இருக்க மாதிரி, அந்த கியர் லாக்குள்ளே வந்து போய் லாக் ஆகிற மாதிரி அதை நம்ம கொடுக்கணும். ஸோ அது 2 லேயரும் வந்து கொஞ்சம் ஒன்று வந்து உள்ளே போணுச்சு அப்படின்னா ஒன்று வெளியில் வந்துகிட்டே இருந்தது. ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த லாக் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி செயின் மேக் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதை நல்லா மடக்கி உள்ளே நல்லா திணிச்சுக்கோங்க. நல்லா திணிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு கியர் லாக் இது நம்ம நோஸ் பிளர் வச்சு அதை வந்து நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு எப்படி நம்ம கொடுத்தோமோ அதே மாதிரி தான் அடுத்த சைடும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதில் 2 கியர் லாக் கொடுத்துக்கோங்க. லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வயரை வந்து மடக்கி அந்த லாக்குள்ளே போகிற மாதிரி, கியர் லாக்குள்ளே போகிற மாதிரி உள்ளே நல்லா செட் பண்ணிவிட்டு அந்த கியர் லாக்கை வந்து நல்லா லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டபுள் லேயர் இன்விசிபிள் செயின். உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாயிரும். ஸோ இதே மாதிரி இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எஸ் ஹூக் இருக்குல்ல, அந்த எஸ் ஹூக்கை வந்து எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அந்த ஹூக்கை வந்து நீங்கள் நல்லா செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட செயின் ரெடி ஆயிரும். ஸோ இதுதான் இன்விசிபிள் செயினோட டபுள் லேயர் இன்விசிபிள் செயின். ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். ஸோ இதோட நம்ம கிளாஸுமே வந்து ஃபினிஷ் ஆக போகுது. இன்னும் இன்விசிபிள் செயின் வச்சு எப்படி நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது அப்படின்றத நாளைக்கான கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ சீக்கிரமாகவே நான் நம்மளோட நெக்ஸ்ட்டு ஃப்ரீ கிளாஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.